ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 380. இங்கு பகவத்கீதையின் உண்மை உருவில் இருக்கும் அத்தியாயம் 6 சுருக்கம் காண்போம். முன்பு ஒரு சமயம், அதாவது பக்தியுடன் செயலாற்றுவதையும் ஞானத்தில் செயல் இன்மையையும் ஒரே நேரத்தில் கிருஷ்ணர் வலி உறுத்தியதால் குழம்பிய அர்ஜுனன் அவை இரண்டில் சிறந்தது எது என வினவினான். இரண்டுமே முக்திக்கு ஏற்றவை எனவும் பக்தியுடன் செயலாற்றுதல் சிறந்தது எனவும் கிருஷ்ணர் பதிலளித்தார். கர்ம யோகத்தையும் சாங்கிய யோகத்தையும் சமநிலையில் காண்பவன் உள்ளதை உள்ளபடி காண்கின்றான். நல்ல செயல்களில் ஈடுபடாத புலன்கள் தீய செயல்களில் ஈடுபட போவது உறுதி. எனவே புலன்களை கொண்டு பக்தியில் ஈடுபடுபவன் பரம்பொருளை எளிதில் அடையலாம். பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு இருந்தாலும் அவன் பந்தப்படுவது கிடையாது. ஒரு செயல் செய்யப்படுவதற்கு ஜீவன் முதல் காரணமாகவும் ஜட இயற்கை இரண்டாம் காரணமாகவும் பரமாத்மா இறுதி காரணமாகவும் அறியப்படுகின்றது. பரமாத்மாவை உணர்ந்தவன் அனைத்து உயிர்களையும் சமமாக பார்க்கின்றான். ஆரம்பமும் முடிவும் கொண்ட புலன் இன்பத்தில் அவன் நாட்டம் கொள்வது கிடையாது. தன்னுள் இன்பமாக இருக்கும் அந்த பக்குவமான யோகி எல்லா பாவங்களில் இருந்து விடுபட்டு முக்தி அடைகின்றான். நிஷ்காம கர்மயோகத்தினால் அடையப்படும் இந்த பலன் அஷ்டாங்க யோகத்தினாலும் அடையப்படலாம். கிருஷ்ணரை முறையாக அறிபவன் அமைதி அடைய முடியும். நிஷ்காம கர்ம யோகத்தின் மூலம் எவ்வாறு முக்தி அடைவது என்பதை 5ஆம் அத்தியாயத்தில் விளக்கிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதன் இறுதியில் 5.27 அதே முக்தியை எவ்வாறு அஷ்டாங்க யோகத்தின் மூலம் அடைவது என மிகவும் சுருக்கமாக உரைத்தார். இந்த 6ஆம் அத்தியாயத்தில் அஷ்டாங்க யோகத்தினை அவர் மேலும் விளக்கமாக எடுத்து உரைக்கின்றார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருக்கான யோகத்தை பயிற்சி செய்வோர் புலன் இன்ப ஆசைகளிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும் என்பதே முக்கிய கருத்தாகும். யோகத்தின் ஆரம்ப நிலையில் இருப்போர் யோகா ருஷ என்னும் நிலையில் இருப்போர் பற்றுதல் இல்லாமல் தங்களது செயல்களை செய்வதால் முன்னேற்றம் பெற முடியும். ஆனால் யோகத்தில் முன்னேறியவனுக்கு யோகாருட நிலையில் உள்ளவனுக்கு செயல்களை துரத்தலே வழியாக கூறப்படுகின்றது. அவ்வாறு உயர் நிலையில் இருப்பவன் பல நோக்கு செயல்களாலோ புலன் நுகர்ச்சியாலோ ஈடுபட மாட்டான். அவ்வாறு உயர்வு பெறுவதற்கு மனதின் உதவி அவசியம். மனதை கொண்டு உயர்த்தி கொள்ள வேண்டுமே ஒழிய தாழ்த்தி கொள்ளக்கூடாது. மனதை வென்றவனுக்கு மனம் சிறந்த நண்பன் ஆகின்றது. ஆனால் அவ்வாறு செய்ய தவறுவனுக்கோ அதுவே மிக பெரிய விரோதி ஆகின்றது. மனதை வென்ற யோகி பரமாத்மாவை அடைந்தவன். இன்பம் துன்பம் குளிர் வெப்பம் மானம் அவமானம் அனைத்தும் இவனுக்கு சமமே. அவன் ஞானத்தினாலும் விஞ்ஞானத்தினாலும் பூரண திருப்தி அடையும் போது யோகி என அழைக்கப்படுகின்றான். கூழாங்கற்களையும் தங்கத்தையும் அவன் சமமாக காண்கின்றான். நலன் விரும்பிகள் பாசத்துடன் பழகுவோர், நடுநிலையாளர்கள் சமாதானம் செய்வோர், பொறாமை உடையோர் நண்பர்கள், எதிரிகள் சாதுக்கள் பாவிகள் என அனைவரையும் சமமான மனதுடன் நடத்துபவன் மிக மிக முன்னேறியவன் ஆகின்றான். யோகத்தின் அத்தகு உயர்ந்த நிலையை அடைவதற்கு உடல் மனம் மற்றும் ஆத்மாவினை எப்போதும் பரமனின் தொடர்பில் ஈடுபடுத்த வேண்டும். தனிமையான இடத்தில் தனியே வசித்து நிலத்தில் தற்பை புல்லை பரப்பி அதனை மான் தோளாலும் மென்மையான துணியினாலும் மறைக்க வேண்டும். இந்த ஆசனம் மிக மிக உயரமாகவோ தாழ்வாகவோ இல்லாமல் புனிதமான இடத்தில் அமைந்து இருக்க வேண்டும். இதன் மேல் அமர்ந்து மனதையும் புலன்களையும் செயல்களையும்
கட்டுப்படுத்தி யோகத்தை பயில வேண்டும். உடல், கழுத்து மற்றும் தலையை நேராக வைத்து நாசி நுனியை ஸ்திரமாக நோக்க வேண்டும். இவ்வாறாக கிளர்ச்சியற்ற அடக்கப்பட்ட மனதோடு பயமில்லாமல் பிரம்மச்சரிய விரதத்துடன் இதயத்திற்குள் உள்ள கிருஷ்ணனின் மீது தியானம் செய்து கிருஷ்ணரையே வாழ்வின் இறுதி குறிக்கோளாக கொள்ள வேண்டும். தியானம் என்பது ஏதோ ஒரு பொருளின் மீதோ நபரின் மீதோ மனதை ஒருமுகப்படுத்துவது கிடையாது. மாறாக இதயத்திற்குள் வசிக்கும் பகவான் கிருஷ்ணரின் அம்சமான பரமாத்மாவின் மீது ஒருமுகப்படுத்துவதாகும். அவ்வாறு பயிற்சி செய்யும் யோகியே இறைவனின் திருநாட்டை அடைய முடியும். அதிகமாக அல்லது குறைவாக உண்பவனும் உறங்குபவனும் என்றுமே யோகி ஆக முடியாது. உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை ஆகிய பழக்கங்களை நெறிப்படுத்தியவன் யோக பயிற்சியின் மூலமாக எல்லா துன்பங்களையும் களைய முடியும். காற்று வீசாத இடத்தில் உள்ள தீபம் அசையாமல் இருப்பதைப் போன்று மனதை அடக்கிய யோகியும் தனது தியானத்தில் ஸ்திரமாக இருக்கின்றான். சமாதி என்று அழைக்கப்படும் பக்குவ நிலையில் மனமானது ஜட செயல்களில் இருந்து முழுமையாக விலக்கப்படுகின்றது. தன்னில் இன்பத்தை அனுபவிக்கும் அவன் உண்மையில் இருந்து என்றும் விலகுவது கிடையாது. மாபெரும் துன்பங்களாலும் அசைக்கப்படுவது கிடையாது. உறுதியுடனும் நம்பிக்கை உடனும் பாதையில் இருந்து பெறலாமல் ஈடுபடுகின்றான். இவ்வாறாக படியாக சமாதியில் நிலை பெற்று மனம் தன்னில் மட்டுமே நிலைப்படுத்தப்பட்டு வேறு எதையும் சிந்திக்காமல் இருக்க வேண்டும். மனம் தனது சஞ்சலமான இயற்கையினால் அங்கும் இங்கும் சென்றால் அதனை உடனடியாக மீண்டும் இழுத்து கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். சுய கட்டுப்பாடுடைய இத்தகு யோகி இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் பக்குவமான சுகத்தினை அனுபவிக்கின்றான். அவன் கிருஷ்ணரை, பரமாத்மாவை எல்லா உயிர்களிலும், கிருஷ்ணரில் எல்லா உயிர்களையும் காண்கின்றான். கிருஷ்ணரை எல்லா இடங்களிலும் எல்லாவற்றையும் கிருஷ்ணரிலும் காண்பவன் அவரை ஒருபோதும் இழப்பது கிடையாது. கிருஷ்ணரும் அவனை ஒருபோதும் இழப்பது கிடையாது. எல்லா உயிர்களுடைய சுகம், துக்கம் இவைகளை தன்னுடன் ஒப்பிட்டு காண்பவன் பரம யோகியாக கருதப்படுகின்றான். கிருஷ்ணர் இடமிருந்து அஷ்டாங்க யோக வழிமுறையை கேட்ட அர்ஜுனன் அந்த வழிமுறையின்படி மனதை கட்டுப்படுத்துதல் தன்னால் இயலாத ஒன்று என தெரிவித்தான். நிலையற்றதும் அமைதி அற்றதுமான மனதை நடைமுறைக்கு ஒத்து வராததும் தாங்க இயலாததுமான இந்த அஷ்டாங்க யோக முறையினால் கட்டுப்படுத்த இயலாது எனவும், சஞ்சலமும் சக்தியும் மிகுந்த மனதை அடக்குவதை விட வீசும் காற்றை அடக்குவது எளிதானது என தெரிவித்தான். அமைதி அற்ற மனதை அடக்குவது மிக மிக கடினமே என்பதில் சந்தேகம் கிடையாது என கிருஷ்ணரும் ஒப்புக்கொண்டார். இருப்பினும் தகுந்த பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியமாகும் என கருத்து தெரிவித்தார். அக்தி என்ன பயிற்சி? புனித ஸ்தலத்தில் வசித்தல், பரமாத்மாவின் மீது மனதை ஒருமுகப்படுத்துதல், புலன்களையும் மனதையும் அடக்குதல், பிரம்மச்சரியத்தை முழுமையாக கடைப்பிடித்தல், தனிமையான இடத்திற்கு சென்று மழை, வெயில், குளிர் என அனைத்திற்கும் மத்தியில் வாழ்தல் போன்ற கடுமையான சட்டம், திட்டம் இவைகளை தற்காலத்தில் யாராலும் கடைப்பிடிக்க முடியாது. அர்ஜுனன் ஒரு சாதாரண நபர் கிடையாது. தனிச்சிறப்பு வாய்ந்த அர்ஜுனனாலேயே அஷ்டாங்க யோகத்தை பின்பற்றி மனதை கட்டுப்படுத்த இயலாத பட்சத்தில் இன்றைய கலிகாலத்தில் வாழும் நவ நாகரிக மனிதர்கள் அஷ்டாங்க யோகத்தை பயிற்சி செய்வது என்பது சாத்தியமற்ற ஒன்றாகும். எனவே பக்தி யுகத்தின் 9 வழிமுறைகளை பயிற்சி செய்வதே ஒருவன் மனதை படிப்படியாக கட்டுப்படுத்துவதற்கு உதவும் உண்மையான பயிற்சி முறையாகும். மனதை கட்டுப்படுத்தி பக்தி என்னும் சரியான வழியில் முயல்பவனுக்கு வெற்றி நிச்சயம். ஞான யோகம்,
தியான யோகம், பக்தி யோகம் என்னும் பாதைகளில் ஏதேனும் ஒரு பாதையை நம்பிக்கையுடன் பின்பற்றிய ஆன்மீகவாதி பிறகு உலக எண்ணங்களினால் அதனை நிறுத்திவிட்டால் அவன் நிச்சயம் பக்குவம் அடைவது கிடையாது. அவ்வாறு பாதையில் இருந்து மயங்கிய மனிதன் ஆன்மீகத்திலும் வெற்றியடையாமல் பௌதிகத்திலும் வெற்றியடையாமல் சிதறிய மேகம் போன்று எங்கும் இடமில்லாமல் அழிந்து விடலாம் என நினைத்த அர்ஜுனன் அத்தகு வெற்றியடையாத ஆன்மீகியின் கதி என்ன என்ற சந்தேகத்தினை கிருஷ்ணரின் முன்வைத்து அதனை தீர்க்குமாறு வேண்டுகின்றான். நல்ல செயல்களில் ஈடுபட்டு இருப்பவன் இந்த உலகிலோ பர உலகிலோ அழிவை அடைவது கிடையாது. நன்மையை செய்தவன் தீமையை அடைவது கிடையாது என கிருஷ்ணர் பதிலளித்தார். பௌதிக வாழ்வை துறந்து பரம புருஷ பகவான் இடம் சரண் அடைபவனுக்கு நஷ்டமோ இழப்போ கிடையாது. ஆன்மீக பாதையில் இருந்து விலகியவர்களை இரு பிரிவாக பிரிக்கலாம். சிறிய முன்னேற்றத்திற்கு பின்பு வீழ்ச்சியுற்றோர், நீண்டகால யோக பயிற்சிக்கு பின்பு வீழ்ச்சியுற்றோர், சிறிய முன்னேற்றத்திற்கு பின்பு வீழ்ச்சியுற்ற யோகிகள், புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பல வருடங்கள் அனுபவித்து அதன் பின்பு நல்லறம் மிக்க பிராமணர்களின் குடும்பத்தில் அல்லது செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கின்றார்கள். அதன் மூலம் வாழ்வின் தேவைகளை பற்றி அதிகம் கவலைப்படாமல் தனது ஆன்மீக பணியில் அவன் எளிதில் கவனம் செலுத்த முடியும். இருப்பினும் இத்தகு குடும்பங்களில் பிறப்போர் தங்களது குல பெருமையினாலும் செல்வ செழிப்பினாலும் மயங்கி ஆன்மீக பயிற்சி ஏற்றுக்கொள்ள மறுப்பதை காண்கின்றோம். நீண்டகால யோக பயிற்சிக்கு பின்பு வீழ்ச்சி உற்ற ஆத்மாக்கள் அறிவிச்சிறந்த ஆன்மீகவாதிகளின் ஆச்சாரியர்கள், கோஸ்வாமிகள் போன்ற உயர்ந்த பக்தர்களின் குடும்பத்தில் பிறக்கின்றார்கள். இத்தகு பிறவி நிச்சயமாக மிக அரிதானதாகும். அவ்வாறு பிறவி அடைபவன் தனது முந்தைய பிறவியின் திவ்ய உணர்வினை மீண்டும் பெற்று பூரண வெற்றியை அடைவதற்காக அந்த நிலையில் இருந்து மேலும் முன்னேற்றம் அடைய முயல்கின்றான். இவன் தனது பூர்வ ஜென்ம உணர்வின் காரணத்தினால் யோகத்தின் மீது இயற்கையாகவே பற்றுதல் கொள்கின்றான். அவன் சாஸ்திரங்களின் சடங்குகளில் மயங்காமல் யோகத்தின் மிக உயர்ந்த பக்குவ நிலையான பூரண கிருஷ்ண உணர்வில் ஆர்வம் காட்டுகின்றான். இதனால் கிருஷ்ணரின் திருநாமத்தை உச்சரிப்பவன் எல்லாவிதமான தவங்களையும் யாகங்களையும் ஏற்கனவே செய்தவன் ஆகவும், எல்லா புண்ணிய நதிகளிலும் நீராடியவன் ஆகவும், எல்லா சாஸ்திரங்களையும் கற்று உணர்ந்தவனாகவும் கருதப்படுகின்றான். அனைத்து யோக முறைகளையும் இதுவரை விளக்கிய கிருஷ்ணர் பக்தி யோகத்தை விளக்கமாக 7ஆம் அத்தியாயத்தில் இருந்து எடுத்து உரைப்பதற்கு முன்பு எல்லா யோகிகளையும் ஒப்பிடுகின்றார். தவம் புரிபவன் ஞானி மற்றும் பலனை எதிர்பார்த்து செயல்படுபவனை காட்டிலும் யோகி சிறந்தவனாக இருப்பதால் யோகி ஆகும்படி அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகின்றான். யோகியாக வேண்டும் என்றால் எத்தகைய யோகி ஆக வேண்டும் என்பதையும் கிருஷ்ணர் தெளிவுபடுத்துகின்றார். எந்த ஒரு யோகி எப்போதும் கிருஷ்ணரில் நிலைத்து தன்னுள் அவரை நினைத்து அவருக்கு திவ்யமான அன்பு தொண்டு புரிகின்றானோ அந்த பக்தி யோகியே யோகத்தில் கிருஷ்ணருடன் மிக நெருங்கியவனும் எல்லோரையும் விட உயர்ந்தவனும் ஆகின்றான். எல்லா யோகிகளிலும் பக்தி யோகி சிறந்தவன் என்பதை கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தின் இறுதியில் அறுதியிட்டு கூறுகின்றார். பக்தி யோகியை விட அஷ்டாங்க யோகி உயர்ந்தவன் என்று ஆதாரம் இல்லாமல் உரைக்கும் பல போலி வாதங்களை சந்தித்தவர்கள் கிருஷ்ணரின் உறுதியான அபிப்பிராயத்தால் தெளிவு அடைவது நிச்சயம். இப்பொழுது கடைசியான குறிப்புகளை கீழ்காண்போம். 6ஆம் அத்தியாயத்தின் 6 பகுதிகள். 5ஆம் அத்தியாயத்தின் உடனான தொடர்பு. 5.26 தியான யோகத்தின் அறிமுகம். 1 அஷ்டாங்க யோகத்தின் 2 நிலைகள். 6.1 மனதையும்
புலன்களையும் கட்டுப்படுத்த உதவுவது. ஆரம்ப நிலையில் செயலே வழிமுறை, முன்னேறிய நிலையில் செயல்களை துறப்பதே வழிமுறை. மனமே நண்பன், மனமே எதிரி. புலனுகர்ச்சி பொருளின் மீதான பற்றுதலில் இருந்து மனதை விலக்குவது. இதன் பலன் என்னவென்றால் கல்லையும் பொன்னையும் சமமாக பார்த்தல். 2. தியானம் செய்யும் வழிமுறை. 6.10 தனிமையான இடத்தில் தனியே வசிக்க வேண்டும். தர்ப்பை புல்லை மான் தோளாலும் மெல்லிய துணியாலும் மூடி அமர வேண்டும். இருக்கை உயர்வாகவோ தாழ்வாகவோ இருக்கக்கூடாது. நாசி நுனியில் பார்வையை வைத்து உணவையும் உறக்கத்தையும் கட்டுப்படுத்தி பரமாத்மாவை தியானிக்க வேண்டும். 3. யோகத்தின் பக்குவ நிலை குறித்த விளக்கங்கள். 6.17 காற்று வீசாத இடத்தில் உள்ள தீபத்தை போன்ற நிலைப்புத்தன்மை வேண்டும். உண்மையில் இருந்து என்றும் விலகாமலும் மாபெரும் துன்பங்களால் கூட அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும். சுய கட்டுப்பாடு உடைய யோகி கிருஷ்ணரை எங்கும் எதிலும் காண்கின்றான். 4. அமைதியற்ற மனதை கட்டுப்படுத்துதல். 6.33 மனம் நிலையற்றது, அமைதி அற்றது. மனதை கட்டுப்படுத்துதல் காற்றை கட்டுப்படுத்துவதை காட்டிலும் கடினம். கிருஷ்ணர் கூறுகின்றார், நிச்சயம் கடினமே, ஆனால் பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் மனதை கட்டுப்படுத்த முடியும். 5. வெற்றியடையாத யோகியின் நிலை. 6.37 யோகி தனது முயற்சியில் வெற்றி அடையாவிட்டால் அவனது நிலை என்ன? குறைவான முன்னேற்றத்திற்கு பின்பு வீழ்ச்சி உற்றோர் நல்லோர்களின் குடும்பத்திலோ செல்வந்தரின் குடும்பத்திலோ பிறக்கின்றார்கள். நீண்டகால யோக பயிற்சிக்கு பின் வீழ்ச்சியுற்றோர் சிறந்த ஆன்மீகவாதிகளின் குடும்பத்தில் பிறக்கின்றார்கள். 6. மிக உயர்ந்த யோகி. 6.46 அனைத்து யோகிகளிலும் பக்தி யோகியே சிறந்தவன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.